வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கிரானைட் மோசடி தொடர்பாக சகாயம் குழு விசாரணைக்கு எதிராக தொடர்ந்த அப்பீல் வழக்கு தள்ளுபடி. மனு தாக்கல் செய்த தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம். வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்போர் பட்டியல். அனைவர் பெயரையும் உடனே தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் தேர்வு. பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. விரிவான செய்திகள். கிரானைட் மோசடி தொடர்பாக நியமிக்கப்பட்ட சகாயம் குழுவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீடுக்காக 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மதுரை கலெக்டராக ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் பொறுப்பு வகித்த போது கிரானைட் குவாரி முறைகேட்டை அம்பலப்படுத்தினார். எனவே தாது, மணல், கிரானைட் குவாரி முறைகேடு தொடர்பாக சகாயம் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் சகாயம் தலைமையில் குழு அமைக்கவும் அவரது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா அடங்கிய முதல் அமர்வு அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் சகாயம் அறிக்கை தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சகாயம் தலைமையில் தமிழக அரசு குழு அமைக்கவில்லை. மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் சட்டவிரோத கிரானைட் குவாரி தொடர்பாக 19 கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவர் தென் மாவட்டங்களில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. இம்மனு செவ்வாயன்று தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய முதல் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சகாயம் தலைமையிலான குழு விசாரணை நடத்தலாம் என்று அனுமதி வழங்கிய நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். சென்ற ஜூன் மாதம் கிரானைட், மணல், கல்குவாரி ஆகிய அனைத்துக்குமாக ஒரு பொதுநல வழக்கு தொடுத்தேன். நான் மனுவிலே கோரியபடி நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை நியமிக்க வேண்டும் விசாரணை கமிஷன் என்று கோரியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவையும் போட்டது. அந்த உத்தரவு போடுகின்ற காலத்திலே 28/10க்குள் சகாயம் அவர்கள் ஒரு இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் குறிப்பிட்டிருந்தது. உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற தமிழக அரசு கேவலமான முறையிலே தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் இன்றைய தினம் மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷன் என்ற வகையிலே எந்த ஒரு சட்ட தகுதியும் இல்லாத வகையிலே இன்று ஒரு வழக்கை ரிவ்யூ பெட்டிஷன் இங்கே போட்டார்கள். அவர்கள் போட்டிருக்க வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். இவர்கள் போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை பார்த்து அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தாக கேள்விப்பட்டேன். சகாயம் அவர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளாக அனைத்து பாதுகாப்பும், காவல்துறை பாதுகாப்பு உட்பட கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் போட்டிருப்பதை பார்க்கும்போது மக்கள் நிம்மதியாக இனிமேல் வாழ முடியும் என்று நீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது என்பதுதான் தெரிவித்துக் கொள்ள முடியும். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்த நிலையில் தமிழக அரசு காலதாமதப்படுத்தியதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு மற்றும் 4 நாட்களில் விசாரணை குழுவை அமைப்பதோடு அறிவியல் நகர பொறுப்பில் இருந்து சகாயத்தை விடுவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் அனைவரது பெயர்களையும் புதன்கிழமை வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்பதாக 3 பெயர் விவரங்களை மத்திய அரசு தெரிவித்தது. இவ்வழக்கு செவ்வாயன்று தலைமை நீதிபதி H.L. தட்டு தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்போரின் முழு பெயர் பட்டியலை வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களை மத்திய அரசு பாதுகாக்க முயற்சிப்பது ஏன் என்று கேட்டனர். கருப்பு பணத்தை மீட்டு வரும் விவகாரத்தை மத்திய அரசிடம் விட முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் அப்படி விட்டால் கருப்பு பண மீட்பு எங்கள் காலத்தில் நடக்காது என்றனர். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் என மத்திய அரசு முன்வைத்த வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள் தாங்கள் பிறப்பித்த உத்தரவில் ஒரு வார்த்தையை கூட மாற்ற மாட்டோம் என்று கண்டிப்புடன் கூறினர். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருக்கும் இந்தியர்கள் அனைவரது பெயர்களையும் புதன்கிழமை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் புதன்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர்.
இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கருப்பு பண மீட்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஜூன் 27ஆம் தேதியே கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் முழு பட்டியலையும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அளிக்கும் என்றும் விளக்கமளித்தார். மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திர பட்னவிஸை பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் ஒருமித்து தேர்வு செய்துள்ளனர். அண்மையில் நடந்த மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா, சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் 4ம் தனித்து போட்டியிட்ட போதிலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 123 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடிவு செய்தது. அதன்படி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ஜே பி நட்டா ஆகியோர் முன்னிலையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டம் மும்பையில் செவ்வாய் என்று மாலை நடந்தது. முதல்வராக தேவேந்திர பட்னவிஸை முன்னிறுத்தும் தீர்மானத்தை கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சே முன்மொழிய வினோத் தவ்தே, பங்கஜா முண்டே உள்ளிட்டோர் வழிமொழிந்தனர். இதைத் தொடர்ந்து தேவேந்திர பட்னவிஸ் ஏகமனதாக சட்டசபை பாரதிய ஜனதா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக டுவிட்டர் மூலம் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். 44 வயது நிரம்பிய பட்னவிஸ் நாக்பூர் தொகுதியிலிருந்து 3வது முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். மகாராஷ்டிர கவர்னர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பட்னவிஸ் 31ஆம் தேதியன்று முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவளிப்பதாக சிவசேனா அறிவித்த போதும் அதை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து பாரதிய ஜனதா இன்னமும் தனது முடிவை அறிவிக்கவில்லை. பெரும்பான்மைக்கு 145 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 122 எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்ட பாரதிய ஜனதா சுயேட்சைகள், சிறு கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் மைனாரிட்டி அரசை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சட்டசபையில் பாரதிய ஜனதா நம்பிக்கை ஓட்டு கோரும்போது ஓட்டெடுப்பை புறக்கணிப்போம் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியில் மக்களாட்சியை உருவாக்குவது தொடர்பான முடிவெடுப்பதில் மத்திய அரசும் டெல்லி கவர்னரும் மிதமிஞ்சிய தாமதம் செய்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் டெல்லியில் 9 மாதங்களாக ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ளது. சட்டசபையை கலைத்து டெல்லியில் புதிதாக தேர்தல் நடத்த ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எல் தட்டு தலைமையிலான பெஞ்ச் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லியில் பெரிய கட்சியான பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்று கவர்னர் நஜீப் ஜங் செய்த பரிந்துரைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அரசின் வக்கீல் தெரிவித்தார். டெல்லியில் அரசை உருவாக்குவது தொடர்பான முடிவெடுப்பதில் தொடர்ந்து காலதாமதம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றம் போதுமான கால அவகாசம் கொடுத்த போதும் உரிய நடவடிக்கை எடுத்து டெல்லியில் அரசு அமைக்கப்படவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்தனர். ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து ஜனாதிபதி ஆட்சி நடப்பதை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் பெரிய கட்சியை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்தாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் பலத்துடன் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இந்த பிரச்சினையில் முடிவெடுக்க முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவித்திருந்தால் சட்டசபையை கலைக்க கோரும் ஆம் ஆத்மி கட்சி மனுவை விசாரித்து இந்நேரம் ஒரு முடிவை நீதிமன்றம் எடுத்திருக்கும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டசபையை கலைக்க கோரும் ஆம் ஆத்மி கட்சியின் மனுவை நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர். இதனிடையே தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா அஞ்சுவதாகவும் அதனால் மோசமான தந்திரங்கள் மூலம் ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். மெஜாரிட்டி இல்லாத பாரதிய ஜனதா டெல்லியில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் எனவும் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். 70 எம்எல்ஏக்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா 31 இடங்களிலும், ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களிலும், காங்கிரஸ் 8 இடங்களிலும், சுயேட்சை மற்றும் இதர கட்சிகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் 3 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று எம்பிக்களாகிவிட்டதால் பாரதிய ஜனதாவின் பலம் 28ஆக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களின் முதல்வர் என்று வர்ணிக்கப்படும் ஜெயலலிதா உண்மையில் ஊழலின் முதல்வர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். ஆவின் பால் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் தலைமையில் செவ்வாயன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் பால் விலை இருமுறை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட விஜயகாந்த் பால் உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போது மக்களின் முதல்வர் என்று வர்ணிக்கப்படும் ஜெயலலிதா உண்மையில் ஊழலின் முதல்வர் என்று கடுமையாக சாடினார். மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாத ஜெயலலிதா எப்படி மக்களின் முதல்வராக முடியும் என்று கேள்வி எழுப்பிய விஜயகாந்த் தனது சொத்துகள் முழுவதையும் ஜெயலலிதா மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பேசினார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு பதவி இழந்த முதலமைச்சர் குற்றவாளி ஜெயதானே மக்களின் முதல்வர் சொல்லிவிட்டு பால் விலையில ஏற்றுறது மக்கள் அல்ல, ஊழலின் முதல்வர். ஊழல்ல அவங்கதான் முதல்வர். ஊழல் முதல்வர், குற்றவாளி முதல்வர், ஊழலின் முதல்வர். குற்றவாளி ஜெயலலிதா சொன்னாங்களா
என் சொத்துக்கள் தமிழ்நாடு மக்களுக்கே சொந்தம். குற்றவாளி ஜெயில தானே சொத்துக்கள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கே சொந்தம். எழுதி கொடுத்துட்டு போங்க. பால் விளையா கூடாம இருக்கும்ல, எழுதி கொடுங்க. ஆவினில் நடந்த முறைகேடு ஊழலை சரி செய்தாலே பால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய விஜயகாந்த், பால் விலையை தொடர்ந்து மின் கட்டணத்தை அதிகரிக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக புகார் தெரிவித்தார். முன்னதாக இப்போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி தரவில்லை. இருந்தபோதும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிகவினர் வழக்கத்தை விட அதிக அளவில் திரளாக கலந்து கொண்டனர். கூடுதலாக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய போதும் யாரும் கைது செய்யப்படவில்லை. மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த குளம், குட்டைகள், சாலைகளை செப்பனிட முதல் கட்டமாக 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். இயற்கை சீற்றத்தின் போது மீட்பு, நிவாரணம், மறுவாழ்வு ஆகிய பணிகளில் சர்வதேச பாராட்டு பெற்ற ஜெயலலிதாவின் வழியில் அதிமுக அரசு செயல்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னரே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மழை பாதித்த 20 மாவட்டங்களுக்கு 20 உயர் அதிகாரிகள் நியமனம், காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியோர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு என்பன உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், மழை காரணமாக உயிரிழந்த 30 பேருக்கு தலா 2,50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனிடவும், குளம், குட்டைகளை சீரமைக்கவும் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் அரசு இயந்திரம் தயாராக உள்ளது என்றும், மாவட்ட கலெக்டருடன் இணைந்து பணியாற்ற அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் கட்சித் தலைவர்களுடன் ராகுல் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். லோக்சபா தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு படுமோசமான தோல்வியை தழுவிய காங்கிரஸ் அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தல்களில் படுதோல்வியை தழுவியது. இரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவிடம் ஆட்சியை பறிகொடுத்த காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அடுத்தடுத்த தோல்விகளால் காங்கிரஸ் தலைவர்கள் துவண்டு போயிருக்கும் நிலையில் காங்கிரசின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய கட்சியின் பொதுச் செயலாளர்கள், மாநில தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் செவ்வாயன்று நடந்தது. கட்சியின் பொருளாளர் மோதிலால் வோரா மற்றும் ஜனார்தன் திவேதி, அம்பிகா சோனி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். கேரள கவர்னர் பதவியை ராஜினாமா செய்த டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தும் கலந்து கொண்டார். கூட்டத்தில் துணைத் தலைவர் ராகுல் பேசுகையில், கட்சியின் உட்கட்சி தேர்தலை நேர்மையான முறையில் நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். முறைகேடுகள், குழப்பங்களுக்கு இடமின்றி உட்கட்சி தேர்தலை நடத்துவதன் மூலமே காங்கிரசுக்கு புத்துணர்வூட்டி வலுப்படுத்த முடியும் எனவும் ராகுல் கூறினார். ஊழல், விலைவாசி பிரச்சினை மட்டுமின்றி கட்சியின் வலுவற்ற அமைப்பு முறையும் காங்கிரசின் தொடர் தோல்விகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் காங்கிரசில் விரைவில் அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போவதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் ராகுலின் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மாணவியின் உடல் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள தட்சிணாபுரத்தைச் சேர்ந்தவர் ரெங்கசாமி. இவருடைய மகள் சிவசங்கரி 2011ஆம் ஆண்டு அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். அதே ஆண்டு அருகில் உள்ள வயற்காட்டிற்கு சென்றபோது மாணவி சிவசங்கரி காணாமல் போனார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் மாணவியின் தந்தை ரெங்கசாமி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கின் விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் வயற்காட்டில் இருந்த கிணறு திங்கட்கிழமையன்று தூர்வாரப்பட்டது. அப்போது கிணற்றுக்குள் மாணவியின் எலும்புக்கூடு கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கொலை செய்யப்பட்டு கிணற்றுக்குள் மூடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 12ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தை வங்கி ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பிரதிநிதிகள் செவ்வாயன்று செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்தனர். 5 ஆண்டுக்கு ஒருமுறை வழங்கப்படும் ஊதிய உயர்வு கடந்த 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்படாததை கண்டித்தும், வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை என்று அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது தொடர்பாக நவம்பர் 12ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் வங்கி ஊழியர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கடந்த சில மாதங்களாக நடத்தப்பட்ட 13 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த பிறகு இந்த போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக வங்கி ஊழியர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர்.
தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,496 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 2,562 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,145 ரூபாயாக இருந்தது. லிபியாவில் பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவையில் உள்ள உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு வடக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரமோஜ் மற்றும் அவருடைய மனைவி ஜோஷி ஆகிய இருவரும் லிபியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி மருத்துவமனை வளாகத்தை சுற்றி வளைத்த ISIS பயங்கரவாதிகள் அங்கிருந்த பிரமோஜ், ஜோஷி உட்பட இந்தியாவைச் சேர்ந்த 38 பேரை சிறைப்பிடித்து அங்கேயே அடைத்து வைத்துள்ளனர். பயங்கரவாதிகளிடம் பிணை கைதியாக இருக்கும் பிரமோஜ் அங்குள்ள நிலை குறித்து புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை வாட்ஸ்அப் SMS மூலம் கோவையில் உள்ள அவருடைய சகோதரர் கோபிநாத்திற்கு அனுப்பியுள்ளார். ISIS பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்த 38 பேரையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொலைபேசி மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். என்னுடைய தம்பியும் அவனுடைய வைஃபும் லிபியால அல் அசாரி அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல கன்சாய் அந்த இடம் பேருங்க, அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நர்ஸா. 10 நாளைக்கு முன்னாடி IS குரூப் வந்துட்டு அந்த கன்சாய் அப்படிங்கிற ஊரை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுல வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலும் அடக்கங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு 38 இந்தியன் நர்ஸுங்க இருக்கிறாங்க. ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெட் மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. சோ இப்ப இங்க இருக்கிற கவர்மெண்ட், மீடியா பர்சன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிரஷரைஸ் பண்ணி எப்படியாவது அங்க இருக்கிற 38 இந்தியன்ஸையும் என்னுடைய தம்பி, அவனுடைய வைஃப் எல்லாரையுமே கொஞ்சம் விடுதலை பண்ணி கொண்டு வரதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நான் லிபியாவில் தொடர்ந்து பதட்ட நிலை நீடிப்பதோடு பயங்கரவாதிகளின் வன்முறை தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதால் பிரமோஜின் உறவினர்கள் பீதியடைந்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.